Time 1:48 AM. Day 91 and 92. ஸோ 91ல் காலையில் போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் 5 மணிக்கு தான் தூங்கினேன். மத்தியானம் ஏதோ ஒரு நிலைமையில் எழுந்திரிச்சிட்டேன். சமைக்கலை. நான் வந்து அவசரமாக ஆஃபீஸுக்கு கிளம்புனேன். ஏன்னா எனக்கு பத்திரி சாப்பிடணுன்னே ஆசையாக இருந்துச்சு. பட் நான் சாரீ தான் கட்டினேன். கோயிலுக்கு போயிட்டு போடும்போது அதே சாரீ தான் கட்டினேன். மழை பெய்யுதுன்னு சிவா லீவ் எடுத்தாங்க. பட் கார்த்து வந்தான். சிவாவுக்கு சாரீ காட்டணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் அவங்க வரல. அதுக்கப்புறம் சாப்பாடு மத்தியானம் கொஞ்சம் பசிச்சுது எனக்கு. சந்து வந்து அவங்களோட கூட்டு ரைஸு கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. வயிறு நிறைய சாப்பிட்டேன். அதுவும் முட்டை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதில் மசாலா போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே தான் நாங்கள் பிரேக்கு போனோம். ஹேர் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருந்துச்சு. பட் அட்ஜஸ்ட் பண்ணேன். பிரேக்கு போயிட்டு நாங்கள் டீ கடை பெஞ்சில் தான் பிரேக் போனோம். அங்கே நாங்கள் உட்காந்தோம். எப்போவுமே நிற்போம். பட் திஸ் டைம் நாங்கள் உட்காந்தப்போ சருவோட நகத்தில் வந்து நெயில் பாலிஷ் இருந்துச்சு. அப்போது ஸ்னேகா கேட்டாங்க, என்ன சரவணன் கையில் நெயில் பாலிஷ் போட்டிருக்கீங்கன்னு. அப்போ சரவணன் சொன்னால் வீட்டில் இருந்துச்சு அதனால தான் போட்டேன் அப்படின்னு. அப்போது ஸ்னேகா கேட்டால், வீட்டில் மஞ்சள் குங்குமம் கூட தான் இருக்குது, அது நீங்கள் போட்டிங்களா அப்படின்னு. அப்போ அவன் வந்து மஞ்சள் குங்குமம் இருக்குது, போடுவேன், இடையில போடுவேன். இப்போ சாரி வந்து தரமணி ரயில்வே ஸ்டேஷனில் கழட்டி வச்சுருக்கேன், ஆஃபீஸ் வரும்போது பேண்ட் சட்டை போடுவேன் அப்படின்னா. எனக்கு சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் ஃபுல் சிரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு 1800 ரூபாவாம். அண்டு காம்போ பேக்கு அதெல்லாம் இருக்குது. அவங்களோட மேனேஜர் வந்து ஸ்னேகாவா, பர்சனல் மேனேஜர். சிரிச்சு செம்ம பண்ண இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக பிரேமா கேங் வந்திருந்தாங்க அந்த ஷாப்புக்கு. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் வந்து சீக்கிரம் எந்திரிச்சு போகணும், ரொம்ப யோசிக்கக்கூடாதுன்னு அப்புறம் சீக்கிரம் வெளியே வந்துட்டேன். ஆனால் சிரிச்சிட்டே தான் வந்தேன். இவரோட ஜோக்கு சத்தியமாக நான் கூட கேட்டேன், எனக்கு கம்மியாக கிடைக்குமா? 1500 கொஞ்சம் கம்மி, எனக்கு 500க்கு போதும். என்னென்ன பண்ணுவீங்க எல்லாமே பண்ணுவேன் நான். அப்புறம் ஆனால் என்ன இருந்தாலும் மேனேஜர்கிட்ட தான் கேட்கணுமா, அதுவும் சொல்லியிருந்தான். நான் சொன்னேன், அவரை நீ பேசுதெல்லாம் நான் யூடியூப்பில் போடுவோம், மானத்தை வாங்குவேன் எல்லாம் சொன்னேன். அப்புறம் அவன் சும்மா இருந்துட்டான். அப்புறம் கார்த்துக்கிட்ட வந்து மஞ்சளும் குங்குமம் வீட்டில் மறந்து வச்சுருந்தா, அதை எடுத்து கொடுத்துட்டேன். வேறு என்ன நடந்துச்சு? வேறு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. சாரீ கட்டினால நிறைய பேர் நல்லா இருக்குன்னாங்க. புது சாரியாக கேட்டாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப பழைய சாரீ, லைக் 4 years பேக் வாங்கினது. பட் நான் மெயின்டைன் பண்ணுறதுனால பரவாயில்ல. அப்புறம் சாகித்யா வந்து எங்கள் அக்கா ரொம்ப செக்ஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுத்திட்டு போனால். வேறு என்ன நடந்துச்சு? ஆர்த்தியும் நல்லா இருக்குன்னாங்க சாரி. வேறு என்ன நடந்துச்சு? கேரம் ஆடின நல்லாவே ஆடல. அப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நைட்டு வந்து பத்திரி தான் ஆர்டர் பண்ணேன். நான் வந்து பத்திரி, கடலைக்கறி, பழம்பொரி. சந்துக்கு வந்து பீஃப் ரொத்தியது, கேரளா பரோட்டா. 1000 மேலே ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, அவங்க எனக்கு சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் ஒர்த்தாக இருந்துச்சு. பழம்பொரி நானும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜோசஃபுக்கு கொடுத்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க.
சின்னதாக நான் ஒரு கைண்டாவது பண்ணதுக்கு அவங்க அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் மறக்கவே மாட்டேன் அது. அதனால் ஜோசஃபுக்கும் பழம்பறி கொடுத்துட்டேன். அப்புறம் மறுபடியும் அஜய் வந்து என்கிட்ட என்ன ஃபாசி நீங்கள் ஓகேவா அந்த மாதிரி பேசினாங்க. அதுலேயே நான் வந்து அவுட் ஆயிட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அவர் நிறைய சொன்னார். லைக் நீங்கள் வெளியே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கீங்க, ஆனால் பேசும்போது தான் தெரியுது நீங்கள் இவ்வளோ வீக்குன்னு இல்லை, அவள் வேறு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான். இந்த அளவுக்கு இருப்பேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அவன்கிட்ட நிறைய ஷேர் பண்ணேன். என்னமோ தெரியல, எனக்கு அஜய் வாடா போடான்னு கூப்பிட வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா பாண்ட் இருக்கிற ஒரு ஃபீலிங். அவன் தான் வருது, அவங்கன்னு கூட வரல. ரொம்ப க்ளோஸான மாதிரி ஒரு ஃபீலிங் அஜய்கிட்ட. அப்புறம் அஜய்க்கே சொல்லி சொல்லி வெறுப்பேற்றிட்டேன்னா நானே வந்து வாசி என்னால் முடியல, தண்ணி குடிக்க போகணும், வெளியே போகணும், பிரேக் போகணுன்னு அவன் எந்திரிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் சந்துகிட்ட எல்லாம் பேசினேன். சந்து வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாங்க, டியூஸ்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்க போகிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்துட்டேன், அவ்வளோதான். அங்கே தான் பண்ணேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் சிவா கிட்ட தான் நான் வந்து சாரீ காட்டலான்னு நினச்சேன். ஆனால் அவங்கள பார்க்கவே இல்லைன்னு வீடியோ காலில் பேசினேன் கொஞ்சம் நேரம். அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு, நான் வந்து சாய்கிட்ட பேசணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். லைக் ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன். எனக்கு அவங்க என்னை பற்றி லைக் நான் ஏதாவது தப்பாக நான் போர்ட்ரே பண்ணல, பட் அவங்க தப்பாக அதை அசியூம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு பேகேஜ் எல்லாம் க்ளியர் பண்ணணுன்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தப்போ பீரியட் டைமில் வந்து அவங்களே வந்து மசாஜ் ஆஃபர் பண்ணாங்க. லைக் கிராம்ஸ் இருக்கனால வேணாம் மசாஜ் பண்ணி தருவா அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதுக்கு எதுவும் சொல்லலை, வேணாம் எனக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரி சொன்னேன். ஸோ அது அவர் இன்றைக்கி நிறைய எங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் இருந்துச்சு. பட் நான் அவரை வந்து ஏதோ டெம்ப்ட் பண்ணுற மாதிரி அவர் நினச்சிட்டாரு. அவர் அது கேட்கறதுல எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு அந்த எந்த இன்டென்ஷனுமே இல்லை. இன்டென்ஷன் தான் நான் வந்து டெம்ப்ட் இல்லாமல் டேரெக்டாகவே கேட்டுருவேன். அவ்வளோ ஓப்பன் மைண்டட் நான். அண்ட் அவங்களும் வந்து என்னை நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு அவங்களுடைய ஹானஸ்டி ரொம்ப பிடிக்கும். ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, ஆமாம் நான் நிறைய ஹுக்கப் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி இப்போ ஜெனுவினாக ரொம்ப வெளியே ஹாட்டாக ஆனால் ஜெனுவினாக இன்டெலிஜெண்ட்டாக கேரிங்காக லவ்விங்காக க்யூட்டாக இந்த மாதிரிலாம் என்ன சொன்னாங்க. அது எப்படி சொல்கிறது, நான் எடுத்துக்கிறதுல பொறுத்து தான். அவர் சொன்னதுலேயும் அவர் ஏதாவது என்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு சொல்கிறாரான்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் அது ப்ராசஸிங்லேயே வச்சேன். அவர் அன்றைக்கி ரொம்ப கேட்டிருந்தாரு எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. அண்டு ஆனால் அந்த பேகேஜ் எனக்கு கிளியர் பண்ணணுன்னு இருந்துச்சு. நான் வந்து அவர் என்கிட்ட ஜெனுவின் கனெக்ஷன் எதிர்பார்க்குறாரு. அதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ரிலேஷன், என்னென்னா என்ன ஒரு பிரச்சனைனா நமக்கு கூட நிற்கிற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டாக. நான் அந்த மாதிரி தான் நான் சாயை பார்த்துருக்கேன். நான் வெளியே லைக் அதை விட எனக்கு அவர் மேலே எதுவும் தோணுனதில்லை. என் லைஃப்பில் இருக்கிற நிறைய பேரில் கொஞ்சம் பேர் தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எனக்கு வேல்யூ கொடுத்து லைஃப்பில் இருக்காங்க. அதில் சாயும் ஒருத்தர், பல பேரில் ஒருத்தர். ஏன்னா இடையில் அவர் எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்பிட்டு சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த டெம்ப்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை கண்டென்ட் பேசிட்டு அது சிரிக்கிறது வந்து நம்ம ஃபன்னாக விளையாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போனோம், அது வேறு. இவங்க ரொம்ப இமோஷ்னலாக பாசமாக கேட்டாங்களா,
எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ஜெனுவினாக கேட்குறாங்களா, பாசமாக கேட்குறாங்களா அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நான் இது ஒரு நாள் கிட்ட ஓகே, கண்டினியூஸாக ஒரு 3-4 டேஸ் கேட்டிருந்தாரு. ஸோ எனக்கு அவர் மேலே நான் தப்பாக நினைக்கக்கூடாது, அவர் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, அது கிளியர் பண்ணும். இதுக்காக நான் அவர்கிட்ட நம்ம மீட் பண்ணலாம், எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணணுன்னு சொன்னப்போ, பீச்சுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் அதை இக்னோர் பண்ணார். அவர் ஏன் இக்னோர் பண்ணார்னா, அவர் மைண்டில் வேறு எதாவது நினச்சிருப்பார். நான் வீட்டில் பேசுகிறதுக்கும் பீச்சில் போய் பேசுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர் அதை என்ன நினச்சாரு தெரியல. அப்புறம் நேற்று மீட் பண்ண சொன்னதுக்கு ஓகே சொன்னார். நாங்கள் புரோக்கன் பிரிட்ஜுன்னு ஒரு இடத்துக்கு தான் போனோம். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், அது ஆக்சுவல் பிரிட்ஜுன்னு பார்த்தா அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. 24/7 ஓப்பனாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு. அங்கே தான் போனோம். அவர் வீட்டுக்கு கீழே வந்தார், கேப் புக் பண்ணார். நானும் அவங்களும் கேபில் போனோம். அந்த ரெஸ்டாரண்ட் போனோம். சூப்பராக இருந்துச்சு. மினி பொடி இட்லி அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதான் நான் சாப்பிட்டேன். அவர் ஏதோ பீஃப் கத்தி ரோல் அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டாரு. சான்ஸே இல்லை. நிறைய சாப்பிட்டேன். ஆக்சுவலி நிறைய குவான்டிட்டி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சாப்பிடவும் முடியல. அவ்வளோ வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு வந்துட்டேன். நிறைய பேசணும். நான் என்ன மீன் பண்ணேன்னு அவர்கிட்டையும் சொல்லிவிட்டேன். அவர் என்ன மீன் பண்ணார், அவர் எனக்கும் சொல்லிட்டார். அவரே சொல்லிட்டார், அவர் தான் அதை தப்பாக நினச்சிட்டாரு அப்படின்னு அவர் சொன்னார். நான் எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு அவருக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு புரியலை, அப்புறம் புரிஞ்சுது. அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அவர் ஜென்டில்மேன் மாதிரி டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன ஜென்டில்மேன் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அந்த மாதிரி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு பண்ணலை, பட் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருப்பேன், அதனால் விழுந்துட்டு வேணும். இப்போ டோர் பிடிக்கும்போது ஹோல்ட் பண்ண முடியாமல் இருக்கும். வேறு ஒருத்தங்க பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி வரும்போது அது ஹோல்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஆகுமோ, அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணாலும் தான் ஃபஸ்ட்டே போய் பிடிக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய பேசணும். எல்லா பேகேஜுன்னு நான் நினச்செல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். அவர் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் பேசினது எனக்கு சந்தோஷம். எனக்கு இன்னொன்று, இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நான் நிறைய பேர் கூட வெளியே போயிருக்கேன். ஆனால் எப்படி சொல்கிறது, இப்போ எங்கள் அப்பா அம்மா கூட போனால் கூட நான் தான் பே பண்ணுவேன். எந்த ஏஜில் நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேனோ அதுலேருந்து நான் பே பண்ணுவேன். ஈவன் அக்கா கூட நான் தான் பே பண்ணேன். லாஸ்ட்டு டைம் அப்போ ரீசெண்டாக அக்கா வந்தப்போ பிரியாணிக்கு அவள் பே பண்ணது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் அதுக்கும் நான் ஷேரெல்லாம் போட்டேன். எப்படி சொல்கிறது, ஒருத்தங்க எனக்காக, நான் யார் என்னை இப்போ பே பண்ண நான் விடவே மாட்டேன். ஏன்னா அது விட்டால் அவங்களுக்கு நான் என்னோடய எக்ஸ்க்ளூசிவ் வெர்ஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். லைக் எப்படி சொல்கிறது, என்ன வேணால் என் மேலே ஆக்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் பொதுவாக நான் யாருக்கிட்டேயும் என்னோடது பே பண்ண நான் விட மாட்டேன். ஓகே, நான் ஷேர் கொடுத்துருவேன், இல்லை நானே பே பண்ணுவேன் அவங்களுக்கும் சேர்த்து. அதுவே தான் பண்ணுவேன். சாய் தான் ஃபுட்டுக்கு பே பண்ணார். ஏன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் பீச்சு போனேன்ல, அக்கரை பீச்சு. அப்போது அங்கே அதெல்லாம் நானும் ஷேர் பண்ணேன், அவங்களும் கூட வந்தவங்களும் ஷேர் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் போத் வேஸ். இங்கே சாய் தான் ஷேர் பண்ணேன். நான் ஃபோன் எடுத்து ஷேர் பண்ண அவனை விடவே இல்லை. அப்போ கேட்டப்போ, நீ நெக்ஸ்ட் டைம் நீ பே பண்ணு அப்படின்ட்டாங்க. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஓகே. ஆனால் அவர் பே பண்ணுன்னு சொல்லிவிட்டு சாய் ஹப்பத்தில் நீ பே பண்ணு அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ விச் மீன்ஸ் இங்கே அமௌண்ட் அதிகமாக இருக்கும், சாய் ஹப்பத்தில் கம்மியாக இருக்கும். ஸோ நீ கம்மியானது நீ எடு. அவர் எதனால் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இதுவும் ஜென்டில்மேன் வெர்ஷன் மாதிரி அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. பட்
எப்போவுமே நான் ஒன்று நினைப்பேன், அதாவது எனக்காக நீங்கள் பே பண்ணதை நான் விட்டுட்டேன்னா அது நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ரிவிலேஜ். என் மேலே உங்களுக்கு அவ்வளோ உரிமை இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அவர் அது பண்ணப்போ லைக் லாஸ்ட்டாக அந்த சாய் ஹபத்துன்னு சொன்னப்போ எனக்கு ஓகே நம்ம இனி எனக்கு அதுக்கப்புறம் அவருக்கு ஷேர் பண்ணணும்னு தோணவும் இல்லை, அவர் கேட்கவும் இல்லை, அவர் கேட்கவும் மாட்டார். கேபு கூட என்னை பே பண்ண விடலை. ஸோ எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் வந்து ஜெனுவின் கனெக்ஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுவும் அவர் சொல்லிட்டார். அவர் எனக்கு நிறைய விஷயம் சொன்னார், ஹுக்கப் கல்ச்சர் பற்றி, அமெரிக்கன் கல்ச்சர் பற்றி, அவங்க என்ன நினைக்கிறாங்க. என்ன 2 பேர் மாமின்னு கூப்பிடுவாங்க. நான் என்ன நினச்சேன், ஆண்டி மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு என்னை மாமி கூப்பிடுறாங்கன்னு. ஓகே, அப்புறம் தோணுச்சு சுகர் மாமியாக இருக்குமோ அவங்க மீன் பண்ணுறதுன்னு. பட் சுகர் மாமியாக இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன், எதுவும் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு என்ன அப்படி கூப்பிட்றாங்க? ஸோ இந்த டவுட்டெல்லாம் நான் வந்து சாய்கிட்ட தான் கேட்டேன். அது சாய் எதுக்கு எனக்கு டீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அமெரிக்கன் பை மூவியில் ஹீரோவோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து சின்ன வயசுலேயே அம்மா ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள எல்லாரையும், ஸோ அந்த அம்மாவை எல்லோரும் ஒன் டைமாவது ஹூக்கப் பண்ணணுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள மாமி சொன்னதுனால இப்போ ஹாட்டாக இருக்கிறவங்க, ஆனால் நம்மளால் அவங்க கூட எதுவும் ஹூக்கப் பண்ண முடியாதுன்னு நம்ம அவங்கள மாமி தான் கூப்பிடுவோம். இந்த மாதிரிலாம் அவரை தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். நானே செம்ம ஷாக்கிட்டு, ஓகே இப்போ அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபிசிக்கலி, பட் எதுவும் நடக்காதுன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து என்னை அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எனக்கு சாய் தான் சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு, டைம் வெல் ஸ்பெண்ட், பேக்கேஜ் கிளியர் பண்ணது. அப்புறம் அவர் வந்து என்கிட்ட, நானும் அதை சொல்லியிருக்கேன், சரி நீங்கள் என்கிட்ட ஃபிசிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நானும் அதை எக்ஸ்பெக்ட் நம்ம கன்செஷன் பண்ணால் அது வேறு. அண்ட் நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு இன்டென்ஷனில் உங்ககிட்ட பேசுவேன், அதனால் அப்படிலாம் சொன்னேன். பட் அவருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் அவர் சொல்லியிருக்கார், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட். கமிட்மெண்ட் லெவலுக்கு இதுக்கு முன்னாடி அவருக்கு போனதில்லை, ரிலேஷன்ஷிப் வரைக்க போனதில்லை. ஹுக்கப் தான் நிறைய பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எப்போவோ பண்ணிவிட்டு அதெல்லாம் தாண்டி நான் வந்துட்டேன். பட் உங்ககிட்ட நான் ஒரு ஜெனுவினாக ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி லைக் 5 மணி வரைக்கும் பேசி 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 அதுவும் ஒரு 5 மணி வரைக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப லேட்டாச்சு, தூங்கினேன். மத்தியானம் எழுந்திரிச்சிட்டு நான் வந்து தயிர் கத்திரிக்காய் தான் பண்ணேன், தஹி பைங்கன் அந்த மாதிரி இது ஒரு பேர். அது பண்ணி அப்புறம் பாருவோடது வந்து ஃபுட்டு அவங்க வத்த குழம்பு கொடுத்துருந்தாங்க, அது ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய்ட்டு ரைஸோட வச்சு மத்தியானம் சாப்பிட்டேன். வண்டியில் தான் போனேன், பிளாக் ஷர்ட்டு ப்ளூ பேண்ட்டு ஜாகர்ஸ் மாதிரி வித் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ், குளித்து ஷாம்புலாம் போட்டு கண்டிஷனர் போட்டு போனேன். ஆக்சுவலி கண்டிஷனர் டெலிவர் பண்ணது ஒரு பொண்ணு, அவங்களும் டேட்டூ சூப்பராக இருக்குது போட்டிருப்போ வலிக்கலையா அந்த மாதிரிலாம் கேட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் என்னாச்சு, அதே மாதிரி டீ குடிக்க போனேன். ஆஃபீஸில் ஹரிஷ் ஜெயின்னு ஒருத்தருக்கு வந்து பர்த்டே, அவர் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சுங்க, லைக் இந்த காலத்துலேயும் இவ்வளோ ஏஜ்லேயும் இன்றைக்கி என்னோடய பர்த்டே அப்படி சொல்லி ஸ்வீட் கொடுத்தாங்க. நான்லாம் என் பர்த்டே வெளியே சொல்லவே மாட்டேன், ஞாபகம் இருக்கிறவங்க விஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பேன். பட் அவர் வந்து லைக் சின்ன குழந்த மாதிரி வந்து சொன்னப்போ எனக்கு அவருக்கு ஏதாவது பண்ணணுன்னு தோணுச்சு. அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்னங்க வேணும்னு, கிஃப்ட்டை இதை நான் வாங்கி தரேன்னு சொன்னப்போ அவர் எதுவும் வேணாம் அப்படின்னு தான் சொன்னார். எனக்கு மனசு கேட்கவே இல்லை. அப்புறம் நான் சரவணை கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு நாங்கள் பொக்கே வாங்க போனோம். ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடி வர்ஷா என் ப்ளேஸ்க்கு வந்திருந்தான். அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்த ஸ்வீட்டோட ஒரு பீஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு, நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. அப்புறம் நான் போயிட்டு பொக்கே வாங்கினேன், அவருக்கு ஒரு பொக்கே, பர்த்டேன்னு எழுதின ஒரு கார்டு, அப்புறம் 3 ரெட் ரோஸ் தனியாக வாங்கினேன். ஒன்று வந்து
சரவணுக்கு கொடுத்தேன். சரு என்னோட தங்கக்கூட லைஃப்பில் என்றைக்குமே என்னோடய ஃபேமிலி அவன் இருக்கணும். எனக்கு ஒரு பார்ட்னரோ அவனுக்கு ஒரு பார்ட்னரோ ஆகி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா வெளியே போய் சுற்றி இந்த ஃபன் பண்ணி லைக் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் எனக்கு இருக்கணும். ஓகே, அது ஒன்று. அப்புறம் ஒன்று ஸ்னேகாவுக்கு ஸ்னேகா இல்லை சாரி இவளுக்கு வர்ஷாவுக்கு ரோஸ் கொடுத்தேன். அவளும் செம்ம ஷாக்கிட்டவா. ரோஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட்டு பொண்ணு நான் தானா அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீனாவுக்கு கொடுத்தேன். ரீனாவுக்கு ஆல்ரெடி ஹக்கு கொடுக்கலன்னு சோகமாக இருந்தா, அப்செட்டாக இருந்தானுக்காக ரீனாவுக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாரதி அக்காவோட வத்த குழம்பு வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் சாப்பிட்டு தான் இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் பிரேக் போனேன். பிரேக்லேயும் பிரேமா கேங் வந்திருந்தாங்க. நெஞ்சே வெடிச்சிடுச்சு இடையில. சரி நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே வந்துட்டேன், ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிரேமா சொன்னாங்க என் ஹேர் ஸ்டைல் நேற்று என்னோடய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, ஹேரில் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன் குளிச்சுட்டு கண்டிஷனர் போட்டோம்மா, அதான் பண்ண, வேறு எதுவும் பண்ணல அப்படின்னு. அப்புறம் ட்ரிப்பு பிளான் பண்ணேன். ஆக்சுவலி ஈவினிங் பார்க்கும்போது டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, பட் நைட்டு பார்க்கும்போது இல்லை. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்தால் ஆந்திர பிரதேஷ் ட்ரிப்பு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பார்ப்போம். மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது, பட் எப்படியோ. அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்துச்சு? மெயின் விஷயம் மறந்துட்டேன். கேரம் ஆடணும். அதாவது சேர்த்து வச்சுட்டு அடுக்கி வச்சுட்டு ஒயிட்டு பிளாக்கு தனியாக அடுக்கி வச்சுட்டு மேலே ரெட்டு வச்சுட்டு அந்த கேம் தான் விளையாடணும். அதில் நான் தான் அதிகமாக காயின் போட்டேன். சரவணன் கம்மி காயின் போட்டான், அதை விட கம்மியாக ஆகாஷ் போட்டான். சரவணன் என்ன பண்ணிட்டான், நான் ஃபோட்டோ எடுக்க போகிறதுக்குள்ளே அவன் வந்து கலைச்சி விட்டுட்டான். பட் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஓரளவுக்கு எவ்வளோ காயின் போட்டேன்னு. அப்புறம் கடைசியில் நான் அந்த காயின் எடுத்து வச்சுட்டு ஆனால் கலைச்சிட்டே இருந்தேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எனக்கு தெரியும். லைக் அட்லீஸ்ட் எய்ம் பண்ணுறேன், காயின் போடுறேன், ஸ்லோவாக இருந்தாலும் போடுறேன். ஸோ என்ன நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆகாஷ் எல்லாம். வேறு என்ன நடந்துச்சு? நிறைய ஈவினிங் பிரேக்கு போயிருந்தோம். மனிஷா வந்து பிரேக்கு டீ குடிக்க வரியா கேட்டாங்க. அப்புறம் அவங்க கூட போனோம். நான் மனிஷா அப்புறம் பிரவீன் போயிட்டு அவங்களுக்கு டீ காஃபிலாம் முடிச்சுட்டு அவங்க வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டப்போ ஒரு வாய் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. நானும் ஒரு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டேன். அப்புறம் தேங்காயில் சேர்த்து ஏதோ ஒரு இது, அதுவும் அவங்க சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். நான் பே பண்ணுறேன்னு சொன்னேன், ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க வேணான்ட்டாங்க. என்னை அப்படியே முறைச்சாங்க. அவங்களும் என்ன சோல் சிஸ்டர்னு தானே சொல்லுவாங்க. எனக்கு அது அவங்க பண்ணது எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் தான். I'm giving her the privilege to pay for me, which means she have access to me. என்ன இல்லை, நான் என்னென்ன கான்செப்டை கொண்டு வரேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி அங்கே நிற்கும்போது இன்னொரு டாய் பார்த்தேன். அதில் பட்டன் நமக்குன்னு அது சுற்றுது, நல்லா இருக்குது. அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆஃபீஸில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பிரேக் எடுத்தனால 1 மணிக்கு தான் வந்தேன். 1 மணிக்கு தான் அவுட்டு வச்சேன். அப்புறம் வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். ட்ராகன் கீச்செயின் ஆக்சுவலி நேற்றே கிடச்சிது. ட்ராகன் கீச்செயின், லைட் ஃபியூரி, நைட் ஃபியூரி எல்லாம். பைக்கு கீச்செயினே வந்து மாசாக இருக்குது. 2 பாகம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ரோபி மெசேஜ் அனுப்புனா, ரோபி மெசேஜ் அனுப்புறதுக்கு நான் தான் லேட்டாக ரிப்ளை கொடுத்தேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புனா. ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆச்சு, வெறுப்பாச்சு, பட்டு கோவப்படவும் மனசு வரல. மெசேஜ் என்ன பேசிட்டேன், என்னென்னமோ மெசேஜ் அனுப்புனேன். எனக்கு சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னு தோணும். சம்டைம்ஸ் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காளே அப்படின்னு தோணும்.
ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். நேற்று காலையில் என்ன தெரியுமா எனக்கு கனவு? நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஓகே, அதுவும் டெலிவரி பண்ணுறேன். எங்கே தெரியுமா? ரோட்டில். கூட யார் இருந்தா? கூட கார்த்து இருந்தாலா, இல்லை சரவணன் இருந்தாலா, இல்லை ரோபி இருந்தாலா தெரியல. இவங்க 3 பேரில் யாரும் இப்போ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதாவது வயிறு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் வயிற்றில் பாப்பா இருக்குது. எனக்கு தொட்டு பார்க்கும்போது தெரிஞ்சது. ஓகே, பட்டு ரொம்ப வயிறு வலிச்சிட்டு ரோட்லேயே வந்து டெலிவர் பண்ணிடுவேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆனால் டெலிவர் பண்ணலை, அதுக்குள்ளே நான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டேன். பட் அந்த மாதிரி ஒரு கொடூரமான கனவும் நான் பார்த்தேன். அப்பா யாருன்னால எனக்கு தெரியாது, ஆனால் நான் ப்ரெக்னெண்ட் ஆன கனவு தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வேறு என்னமோ பார்த்தேன், பட் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோடய லெஃப்ட் சைடில் ஜோசி, ரைட் சைடில் மூணு பேரும் அப்படி ஒட்டி ஒட்டி தான் தூங்கிட்டு இருந்தோம். எனக்கு ஷேடோ வீட்டுக்கு வரலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கேயாவது போயிருக்குமான்னு தெரியல, பெத்து போட போயிருக்குமா, உயிரோடு இருக்குதா, எதுவுமே தெரியல. ஆனால் வீட்டாக வரா, பட் ஸ்டில் ஷேடோ. ஓகே, மூணிக்கும் அவ்வளோ காயம், அதெல்லாம் நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், டே டன். ஆக்சுவலி 92ல் இன்னும் 2 விஷயத்தை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஒன்று வந்து பிரதீக்ஷ், ஒன்று வந்து ஸ்ரிஞ்சு கால் பண்ணியிருந்தா. திடீர்னு கால் பண்ண, திவ்யாவோட நம்பர் இருக்கா, கொல்லங்கோட்டில் வண்டி பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணான். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட பேசணும். ஸ்ரிஞ்சு என்னோடய +2 கிளாஸ்மேட். இவ்வளோ வருஷம் ஆச்சு. அவள் 8 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாள். அவள் வந்து ஏன்டா வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம் தெரியாமல் இருக்குது அப்படிலாம் சொல்லி ரொம்ப டெஸ்பாக பேசிகிட்டு இருந்தா. நான் ஜாலியாக இருக்கேன், இல்லை நீ ஜாலியாக இருக்க, உனக்கு என்ன ஃபேமிலி இருக்கா, கமிட்மெண்ட் இருக்கா, எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம், சூப்பராக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, பையனுக்கு ஸ்கூலுக்கு போகிறது, புருஷனை பார்த்துக்கிறது, காலேஜு, அவள் வந்து ப்ரொஃபஸராக இருக்க, இப்போ பிஹெச்டியும் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வாழ்க்கையே வெறுத்துட்டான், அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பிரதீக்ஷா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க ஆக்சுவலி பேசும்போதெல்லாம் அவங்க என்ன மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும், பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி சர்வை பண்ணுறது தெரியலை, யூடியூப் பார்த்து ஃபுட்டு சமைக்க கற்றுக்க தெரியும், என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு அவங்கள இடையில நான் வந்து அன்றைக்கி சொன்னேன்ல, அந்த ஹெச்ஆர் ஒர்க்ஸ் இதே மாதிரி ஆட் பண்ணும்போது நிறைய பேசணுன்னு, நேற்றும் நிறைய பேசணும். அவங்க அப்படியே நான் ஒரு 21 ஏஜில் எப்படி இருந்தேனோ அப்படி இருக்காங்க. அவங்க இப்போ 24 அப்படி இருக்காங்க. நல்லா இருக்குல்ல? அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வீடு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். வேளச்சேரி, பெருங்குடி, கண்டஞ்சாவடி அந்த சைடில். நான் சொன்னேன், உங்களுக்கு வீடோ இல்லை வீடு மாறினதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படின்னு நிறைய சொன்னேன். நல்ல பொண்ணு அந்த பொண்ணு. அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும், என்னோடய சின்சியர் விஷ் அவங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ டேட்டன்.